பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில செய்திகள் உங்களுக்கு முன்னால். ஹஜ்ரத் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமூகத்தார்கள் திருவிழாவுக்காக வேண்டி கிளம்பினார்கள். அப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள், நீங்களும் வாங்க எங்கள் கூட திருவிழாவிற்கு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு சம்மதிக்கவில்லை. அவங்க சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியலங்க, நான் நோயாளியாக இருக்கிறேன். ஃபகால இன்னி சகீம், நான் வியாதியஸ்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தின் பக்கமாக பார்த்தாங்க. அப்போ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு அவங்க திருவிழாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊருக்காரங்க எல்லாம் கிளம்பி திருவிழாவுக்கு போயிட்டா தனியாக தான் இருப்போம், அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஸோ அதே மாதிரி அவர்களினுடைய திருவிழாவிற்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமாக அந்த விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வந்தாங்க. முதல்ல அந்த விக்கிரகங்களை பார்த்து ஹஜ்ரத் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ஃபகால அலா தாக்குலூன், உங்களுக்காக படைக்கப்பட்டது ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க விக்கிரகங்களை பார்த்து. ஏன்னா அங்கே போன உடனே ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க, அந்த ஊருக்காரவங்க அவங்களுடைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் படையல்களை வைத்திருந்தார்கள். படையல்கள் இன்னைக்கு நம்ம ஆளுங்க பண்ணுற படையல் என்னன்னு சொன்னால், பாத்தியாவில் முன்னால் கொண்டு சோத்தை வைக்கிறது, சால்னா வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சும்மா யாசின் ஓதி துவா ஓதிட்டு விட்டால் போச்சு. அதை விட்டுட்டு முன்னால் படையல் பண்ணுறது, அந்த படையல் பண்ணுறதுலாம் இல்லை. அது யார் பண்ணால் அந்த படையல்லாம் அதை பாருங்கள், குர்ஆன் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் படையல்கள் செய்யப்பட்டு இருந்துச்சு. அந்த சாமிங்களுக்காக வேண்டி படையல்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாமிங்க சாப்பிட போதானா சாப்பிட போகிறதில்லை. அது எதுக்கு படையல் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, தபர்ருகன் பரக்கத்தன், ஒரு பரக்கத்துக்காக அது அப்படி வைக்கிறது. அந்த மாதிரி படையல் பண்ணி வச்சு ஒரு பரக்கத்துக்காக, அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை எடுத்து அவங்களே சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுப்பாங்க. இதே பழக்கம், இதுதான் பழக்கம் அவங்களுடைய. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க, எல்லாம் அலங்காரம் செஞ்சு அங்கே பார்த்தா சாமிகளுக்கு முன்னால் படையல்கள் செஞ்சு இதையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விக்கிரகங்களை பார்த்து கேட்டாங்க, ஃபகால அலா தாக்குலூன், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க உங்களுடைய படையல்களை? உங்களுக்கு முன்னால் தான் படையல்கள் இருக்கிறதை சாப்பிடுங்க அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லாம் சின்ன சின்ன விக்கிரகங்களாக வைக்கப்பட்டு இருக்கிறது. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, நிறைய விக்கிரகங்கள். அதான் காபத்துல்லாவுலேயே வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாளைக்கு ஒரு சிலைகளை, அத்தனை நாள் சிலைகளையும் பண்ணி வச்சுருந்தாங்களே, அந்த மாதிரி ஏராளமான விக்கிரகங்கள் சின்ன சின்னதாக நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த சாமிங்களுக்கு முன்னால் படையல்களையும் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், இப்படி வச்சா பரக்கத்து கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க. கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விக்கிரகங்களை பார்த்து கேட்குறாங்க, ஃபகால அலா தாக்குலூன், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. விக்கிரகங்கள் பேசுமா? அது பேசலை. அதுகிட்ட இருந்து எந்த பதிலும் அங்கே இருந்து வரவில்லை. பிறகு கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, மாலக்கும் லா தந்திக்கும், உங்களுக்கெல்லாம் என்னப்பா ஆச்சு விக்கிரகங்களை பார்த்து, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லி, கியூன் தும் போல்தே நஹி ஹோ, ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க.
ஒரு பதிலும் இல்லை. விக்கிரகம் என்ன பேசும்? ஒன்றும் பேசவே இல்லை. அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வலக்கரத்தால் கோடாரியை எடுத்தாங்க. எடுத்து எல்லாத்தையும் உடைச்சி போட்டாங்க. இதெல்லாம் சும்மா இவங்களே செஞ்சு வச்சுக்கிட்டு இதையே ஜாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபராக அலைஹிம் தர்பம் பில் யமீன், வலது கரத்தால் ஓங்கி ஓங்கி அடித்தாங்க. அடித்து எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சி போட்டாங்க. எல்லாம் துக்குடை கருதி எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சி போட்டுட்டாங்க. உடைச்சி போட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விக்கிரகங்களில் ஒரு இடத்துல பெரிய விக்கிரகம் ஒன்று இருந்துச்சு. அந்த விக்கிரகத்தை மட்டும் உடைக்கலை, இந்த சின்ன விக்கிரகங்களை எல்லாம் உடைச்சி போட்டாங்க. அந்த பெரிய விக்கிரகம் இருக்குது, அதை மட்டும் உடைச்சி போடாமல் கோடாலியை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துடைய கையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சொருவி வச்சுட்டாங்க. வை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. என்னன்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ பதில் வேணும்ல. அதுக்காக சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசியிருக்கிறான். அங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சுருக்கமான முறையில் இப்போ இந்த இடத்துல விளக்கம் சொல்கிறேன். இப்போ அந்த ஆளுக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார்கள் அவங்க தங்களுடைய திருவிழாவை எல்லாம் முடித்து விட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. சில விக்கிரகங்களுக்கு கை கிடையாது, கை இல்லை, கை உடஞ்சி போய் கிடக்குது. சில விக்கிரகங்களுக்கு பார்த்தா கால் உடஞ்சி போய் கிடக்குது. சில சிலைகளை பார்த்தோம்னா அதுக்கு தலை உடஞ்சி போய் கிடக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு சில சிலைகளுக்கு உடம்பே அப்படியே உடஞ்சி போய் கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவங்க தகிச்சு போயிட்டாங்க. ஹைரான் ஹோகையே கே கியா ஹுவா, என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க. அப்புறம் யோசித்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி வேலை நம்ம ஊரில் யார் பண்ணுவா அப்படின்னு யோசித்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தா கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு अब सारे के सारे मिलजुल कर खलीलुर रहमान वल गफरान के पास दौड़े भागे. எல்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஓடி வந்தாங்க. எல்லாம் பல்ல கடிச்சிட்டு வராங்க, அடிச்சு போடுற மாதிரி அந்த மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு ஆத்திரத்தில் வராங்க. வந்தால் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கூலாக உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கிறான், ஃபஅக்பலு இலைஹி யஸிஃபூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கமாக விரைந்து அவர்கள் முன்னோக்கி ஓடி வந்தார்கள். வாங்க ஐயா வாங்க, இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தாங்க. இப்போ எல்லாருக்கும் தப்லீக் செய்கிறாங்க. என்ன தப்லீக் செய்கிறாங்க? காலா தஅபுதூன மா தன்ஹிதூன் வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். இப்படி அவங்களுக்கு தப்லீக் ரெண்டே வார்த்தை தான், ரெண்டே வார்த்தை அவங்களுடைய தப்லீகுடைய வார்த்தை. இதுதான் சொன்னாங்க, காலா தஅபுதூன மா தன்ஹிதூன் வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். இந்த வார்த்தையை தான் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் நீங்கள் தான் உடைச்சிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படி கேட்டாங்க. எதை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோமோ அதை நீங்கள் தான் இந்த மாதிரி உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏயா தாபுதூன மா தன்ஹிதூன், எதை நீங்கள் கையால் செதுக்கி வடிவம் கொடுக்கின்றீர்களோ, ஒரு சிற்பி இருக்கின்றானே உருவாக்குகிறான் தன்னுடைய கையால், மனிதன் தன்னுடைய கையால் உருவாக்குகிறான். கல்லில் சிலையை உருவாக்குறான், இல்லை மண்ணில் சிலையை உருவாக்குறான், இவனாவே தான் உருவாக்குறான், இவன் தான் உருவாக்குறான். अपने हाथों खड़ते और तराशते हो. உங்கள் கையாலேயே நீங்கள் அதை உருவாக்குறீங்க. உருவாக்கி போட்டு அதுக்கப்புறம் மேலே அதுக்கு கும்பிடு போட்டு சாமி அப்படி சொல்றீங்க. உங்களையும் வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களை படைத்தவனும் அல்லாஹ் தான், உங்களுடைய செயல்களை படைத்தவனும் அல்லாஹ் தான் அப்படி சொல்லி இப்படி இப்ராஹிம் கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் இப்படி தாவத் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு. எவ்வளோ பாருங்க மன தைரியம், எவ்வளோ ஈமான் இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுவிட்டு அவங்க கிட்ட தாவத்து வேற கொடுக்குறாங்க கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஏக இறைவன் அல்லாஹுவை பற்றிய தாவத் கொடுத்தாங்க. வல்லாஹு ஹலகுக்கும் வமா தஅமலூன்ல இருக்கக்கூடிய மஸ்தரியா அப்படின்னு சொல்லி உலமாக்கள்ல சில பேர் சொல்கிறாங்க. அதாவது அல்லதி அப்படிங்கிற அர்த்தத்திலே இருக்கக்கூடியது. உலமாக்களுக்கு இது தெரியும். சரி, ஹைர். ஆக மொத்தத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் கிதாபு அஃபாலுல் இபாத் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு மர்ஃபுவான ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஒவ்வொரு உருவாக்கக்கூடியவனையும் அவன்தான் படைத்தான். அந்த உருவாக்கக்கூடியவன் எதை உருவாக்கினானோ அதையும் அல்லாஹ் தான் படைத்தான். மனுஷன் தான் உருவாக்குறான்னு சொல்ல முடியாது. ஃப்ளைட்டு மனுஷன் தயாரித்தான், கப்பல் மனுஷன் தயாரித்தான், வண்டி காரு மனுஷன் தயாரித்தான், பைக்கு மனுஷன் தயாரித்தான் சொல்ல முடியாது. அதை தயாரிக்கும் ஆற்றலை, அறிவை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் அவனையும் படைத்தான். அவன் எதை உருவாக்கினானோ அதையும் அவன் தான் படைத்தான். ஸோ இப்படி ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இப்ராஹிம் கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அந்த ஆளுகளுக்கு தாவத் கொடுத்தாங்க. அந்த ஆளுகளுக்கு நம்பிக்கை வரல. அப்போ உடனே அவங்க நம்பிக்கை மாதிரியே சொன்னாங்க. அப்படின்னா பாருங்க, யார் உடைச்சாங்கன்னு. நான் உடைச்சதை யாராவது பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. இந்த பாருங்க, பெரிய சாமி கையில் தான் இருக்குது. அப்போ பெரிய சாமி தான் உடைச்சி போட்டுருச்சு போல, போய் பெரிய சாமிகிட்ட கேளுங்கய்யா அப்படி சொல்லிட்டு இப்படி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்னாங்க. இதை கேட்டுப்புட்டு அந்த பயலுக பார்த்தாங்க, ஆகா இவர் வில்லங்கமான ஆளாக இருக்கார், அதனால் இனிமேல் இவரை விட்டு வச்சா சரிப்பட்டு வரார், இவர் ஜோலியை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க, அவரை விட்டு வைக்காதீங்கடா, தாலுபுனு லஹு புனியானன், அவருக்காக வேண்டி ஒரு நெருப்பு கிடங்கை உருவாக்குங்கள், ஃபல்கூஹு ஃபில் ஜஹீம், அந்த நெருப்பு கிடங்கிலே அவரை போட்டு எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரியே நெருப்பு கிடங்கை உருவாக்கினார்கள். அந்த நெருப்பு கிடங்களை தூக்கி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்பு கிடங்கை அவருக்கு கூனு பர்தத்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியான இடமாக மாறிவிடுன்னு அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். அவங்க ஏசியில் இருந்த மாதிரி நெருப்புக்குள்ளார இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபராது பிஹி கைதன், கலீலுல்லாவுக்கு எதிராக இவர்கள் சூழ்ச்சியை நாடினார்கள், இவரை அழிச்சு போட்டுறதுக்கு நாடினாங்க. ஆனால் அல்லாஹ் கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் காப்பாற்றினான். எவனெல்லாம் சூழ்ச்சி பண்ணானோ ஃபஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலீன், அவர்களை எல்லாம் தாழ்ந்தவர்களாக, இழிவானவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அம்பியாவில் இதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த இடத்துலையும் உங்களுக்கு நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பிறகு அல்லாஹ் தஆலா வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், இந்த ஆயத்தில் இருந்து கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன், அருமை மகன் இஸ்மாயிலை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தாங்களே, அதை பற்றி அல்லாஹ் தஆலா பேச ஆரம்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.